போய் வேலை பார்க்கறாங்க. முதல் காரணம் நீர் மேலாண்மை எல்லாம் நம்ம பண்ணி இருக்கணும். இன்னொன்னு நம்ம பெரிதாக ரியலைஸ் பண்ணாத விஷயம், தஞ்சாவூருக்கு அடுத்து ராம்நாட்ல தான் நமக்கு சிறுதானியங்கள் விளைச்சல் இருக்கு. உலகம் எல்லாம் சொல்றாங்க கம்பக்குள குடி, அதை சாப்பிடு, இத குதிரவாளிய சாப்பிடுன்னு. அப்படி இருக்கிற பொழுது அத வேல்யூ ஆடட் கிராப் ஏன் நம்ம இன்னும் அறிவிக்கல? முண்டு மிளகாய் நமக்கு தெரியும், வர்த்தகம் ஏற்கனவே இருக்கு, அது புவிசார்பு குறியீடும் நம்ம வாங்கி இருக்கோம். பருத்தி இருக்கு, ஆனால் தொழிற்சாலை இல்லை. விளையிற பருத்தி எங்கே போகுது? அந்த தொழிற்சாலை இருந்தா ஏன் பிள்ளைகளை போய் வேலை பார்ப்பாங்களே? புரியுது. கண்டிப்பா தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி கொண்டு வரணும், நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் சொல்றீங்க. ராமநாதபுரத்தை வறண்ட பூமியாக காண்பித்து மனித கழிவுகளும் இது மருத்துவ கழிவுகளும் கொண்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க கொண்டு போடுறாங்களா இல்லையா? அதற்கு நமக்கு தெம்பு இருக்கிற பொழுது என் பூமியில் விளைகிற தானியங்களையும், என் பூமியில் ஏன் நெல் கொள்முதல்